Hi students, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷனுக்கு யாருக்கெல்லாம் வந்து கால் லெட்டர் வந்திருக்குதோ நீங்க அட்மிஷனுக்காக போகக்கூடிய டைம்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போகணும் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயில் மூலமாகவும் மெசேஜ் மூலமாகவும் உங்களுக்கு கால் லெட்டர்ஸ் வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ இன்னும் நீங்கள் மெயிலெலாம் செக் பண்ணலைன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் செக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் வந்து சில நேரங்களில் வந்து இன்பாக்ஸில் வராமல் ஸ்பேம் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்கும், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் அதில் கூட வந்து அந்த மெசேஜ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால ஃபுல்லாக தரோவாக மெயிலை வந்து செக் பண்ணிக்கிறங்க, சரியா? ஓகே, அதுலேயே வந்து நமக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் காமனாக எல்லாருக்கும் பொதுவாக நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னலாம் அந்த கவுன்சிலிங்க்கு நீங்கள் போகும்போது கொண்டுட்டு போகணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிட்டு லாஸ்ட்டாக அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து போட்டது இருக்கும் உங்ககிட்ட. அதை அப்படியே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறங்க. இதில் ஒரு காப்பி போதுமானது. அடுத்ததா கவுன்சிலிங் லெட்டர். இப்போ உங்களுக்கு மெயிலில் வந்திருக்கும்னு சொன்னேன் இல்லையா, எந்த காலேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அந்த காலேஜ்லேருந்து உங்களுக்கு மெயிலில் வந்து அனுப்பியிருப்பாங்க, சென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த டேட்டில் இந்த டைமுக்கு நீங்கள் உங்களுக்கு கவுன்சிலிங் இருக்குது, காலேஜுக்கு நேரில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயிலில் ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பியிருப்பாங்க. அதைத்தான் நம்ம கவுன்சிலிங் லெட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஒரு காப்பி, ஒரு பிரிண்ட் அவுட் நீங்கள் எடுத்துக்கிறங்க, சரியா? அடுத்து 10th மார்க் ஷீட். இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக கொண்டுட்டு போக வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். இந்த 10th மார்க் ஷீட்டு இது வந்து ஒரிஜினல் பிளஸ் ஒரு 2 செட் ஆஃப் காப்பீஸ் வந்து எடுத்துக்கிறங்க, சரியா? இந்த 10th மார்க் ஷீட்டு. அதே போல 11th 12th மார்க் ஷீட்டு ஒரிஜினல் இன்னும் உங்களுக்கு வந்திருக்காது. உங்கள் ஸ்கூலில் வந்து ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க, ஹெச்எம் அண்ட் பிரின்சிபல் சைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டில் ஒரிஜினல் பிளஸ் 2 செட் ஆஃப் காப்பீஸ் வந்து எடுத்துக்கோங்க, சரியா? அடுத்ததா டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். இந்த டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஒரிஜினல் கொண்டுட்டு போங்க. ஒரிஜினல் பிளஸ் ஒரு 3 செட் காப்பீஸ் எடுத்து வச்சுக்கிறங்க. இப்போ இந்த 10th 12th மார்க் ஷீட்லாம் உங்களுக்கு செக் பண்ணிட்டு சில காலேஜஸ்ல கொடுத்துருவாங்க. சில காலேஜஸ்ல எல்லா செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸையும் ஒரிஜினல் வாங்கி வச்சுட்டு நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் 1 or 2 months கழிச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. இது மாதிரி ஒரு சில காலேஜஸ்ல ப்ரொசீஜர் இருக்கும். ஆனா இந்த டிசி மட்டும் உங்களுக்கு திரும்ப தரமாட்டாங்க, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஆனால் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கொடுத்து ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க காலேஜில் இருந்து தான் உங்களுக்கு டிசி தருவாங்களே தவிர இந்த ஒரிஜினல் டிசி உங்களுக்கு திரும்ப வராது. ஒன்ஸ் நீங்கள் பே பண்ண உடனேயே, அங்கே நீங்கள் ஜாயின் பண்ண உடனேயே இந்த டிசி கேன்சல் ஆயிரும். அப்போ நீங்கள் வந்து நீங்கள் பாதியிலே அந்த காலேஜ் எனக்கு வேணும், நான் வேற கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது அவங்க காலேஜில் இருந்து உங்களுக்கு ஒரு டிசி கொடுப்பாங்க, டிஸ்கண்டினியூடுன்னு போட்டு. ஸோ அதோடைய டிசியே வேறையா மாறிடும். ஸோ அதனால இந்த டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் நீங்கள் கொடுக்க போறீங்க. ப்ளஸ் இதில் நீங்கள் ஒரு 2-3 காப்பீஸ் உங்களுக்கு நீங்கள் பர்சனலாக எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா? சரி. அடுத்ததாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சாதி சான்றிதழ் இருக்குது இல்லையா, இந்த சாதி சான்றிதழ்லையும் நம்ம ஒரிஜினல் ப்ளஸ் 2 செட் காப்பீஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம், சரியா? கம்யூனிட்டி சாதி சான்றிதழ். அப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டுலையும் ஒரிஜினல் ஆதார் கார்டு ஒரிஜினல் தேவையில்லை, 2 செட் காப்பீஸ் மட்டும் இருந்தால் போதுமானது ஆதார் கார்டில். அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ரீசெண்டாக நீங்கள் எடுத்ததாக இருக்கணும். இன்கம் சர்டிஃபிகேட் மற்றதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை, பட் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து 6 monthsக்கு மட்டும்தான் செல்லும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கம் சர்டிஃபிகேட்டோடைய வேலிடிட்டி வந்து 6 மாதம் தான், 6 மாதத்துக்கு மேலே செல்லாது. அப்போ இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த இன்கம் சர்டிஃபிகேட் 6 மாதத்துக்கு உள்ளதா இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கிறங்க. செக் பண்ணிட்டு அதுலயும் நீங்கள் ஒரிஜினல் ப்ளஸ் 2 செட் எடுத்துக்கிறங்க, ஜெராக்ஸ். அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ், இதுவும் ரீசெண்டானது. ஸ்கூல் யூனிஃபார்மில் எடுத்தது, அப்படியே தாடி மீசையெல்லாம் இப்போ இருப்பீங்க, அதோடு இருப்பீங்க. பட் வந்து அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது
அப்படியே எதுவுமே இல்லாம அம்பி மாதிரி இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம என்ன பண்ணணும், இப்போ நீங்க எப்படி இருக்கீங்களோ ரீசெண்டா நீங்க மறுபடியும் கூட ஒரு போட்டோஸ் வந்து எடுத்துக்கிறங்க. இதுல வந்து 3 to 5 போட்டோஸ் வந்து உங்ககிட்ட இருந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. அடுத்து ரேஷன் கார்டு, உங்களுடைய ரேஷன் கார்டு இது ஒரிஜினல் தேவையில்லை, ஒரு 2 செட் காப்பீஸ் மட்டும் எடுத்துக்கிறங்க. அப்புறம் பேங்க்னுடைய பாஸ்புக் உடைய ஃபர்ஸ்ட் பேஜ். ஸோ உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஏதாவது ஒரு பேங்க்ல நீங்க வச்சிருந்தீங்க, இப்போ 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு மட்டும் தனியாவே நீங்க சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் 18 இயர்ஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ் உங்க பேரண்டோட அம்மாவோடையோ இல்லை வந்து அப்பாவோடையோ சேர்ந்த மாதிரி ஒரு பாஸ்புக் வந்து நீங்க பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி அதனுடைய ஃபர்ஸ்ட் பேஜோடைய காப்பி, ஏன்னா இதுவும் ஒரு சில காலேஜஸ்ல வந்து கேட்குறாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு 2 செட்டு ஜெராக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க. இது ஒரிஜினல் தேவையில்லை. அப்புறம் வந்து உங்களுடைய மொபைல் ஃபோன் நம்பர், நீங்க இந்த ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போடும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பரையும் கையோட என்ன பண்ணுங்க, எடுத்துட்டு போங்க. அப்புறம் மெயில் ஐடி, இந்த ரெஜிஸ்டர் பண்ணும்போது எந்த மெயில் ஐடி நீங்க கொடுத்துருந்தீங்களோ அந்த மெயில் ஐடியும் உங்களுடைய போன்ல லாகின் பண்ணி, அந்த மெயில் ஐடி தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஃபோன் நம்பர் அந்த மெயில் ஐடி இது ரெண்டையுமே வந்து நீங்க மொபைல்ல வந்து ரெடியா வச்சுக்கோங்க. அப்புறம் லாஸ்டா ஃபீஸ், நீங்க ஒன்ஸ் அங்க போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான ஃபீஸை நீங்க பே பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் காலேஜா இருந்தாலும் அங்க வந்து நமக்கு ஃபீஸ் வந்து ரொம்ப ஒரு கம்மியான ஒரு அமௌண்ட் தான் வந்து வாங்குவாங்க. 1000 rupeesல இருந்து ஒரு 3000 அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து உங்களுக்கு இந்த ஃபீஸ், அட்மிஷன் ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்க கொண்டுட்டு போயிருங்க, சரியா? ஸோ இது எல்லாமே நீங்க இந்த கவுன்சிலிங்க்கு போகும்போது கொண்டுட்டு போக வேண்டிய விஷயங்கள், சரியா? இது எதையுமே மறந்துட வேணாம். இது எல்லாருக்குமே காமனானது. எல்லா காலேஜஸ்லயுமே இந்த செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவையானதா இருக்கும். ஸோ அதனால இது எல்லாத்தையுமே கொண்டுட்டு போறது மாதிரி பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.